இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 103 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் வருஷத்தின் இறுதி நாட்களிலே நாம் இருக்கிறோம். இந்த 2025 வருஷத்தின் இந்த இறுதி நாட்களிலே நாம் இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் அதிகமாக, இந்த நாட்கள் கிறிஸ்துமஸ்க்கும் இந்த நியூ இயருக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு வாரத்துல நாம் அதிகமாக ஆண்டவரோடு நம்ம தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வருஷத்தின் துவக்கத்தில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும், இந்நாள் வரைக்கும், இந்த ஒரு வருடம் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் அவர் நடத்தி வந்தார். ஆச்சரியமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். கடந்து வந்த பாதைகளை நாம் எண்ணி பார்ப்போம். நிச்சயமாக நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. இந்த வருஷத்தை தொடங்கின எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே, இந்த வருஷத்தின் முடிவிலே இல்லை. ஒருவேளை அவர்களை காட்டிலும் நாம் நீதிமான்களோ நல்லவர்களோ அல்ல. எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள், எத்தனையோ நம்மை விட நல்லவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று இருக்கிறார்கள். நாம் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. நன்றி செலுத்த வேண்டும். கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் நம்மை போஷித்தார், எவ்வளவு அருமையாய் நம்மை அவர் வழி நடத்தினார். நம்முடைய பிரயாணங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட வந்து நம்மை அவர் பாதுகாத்தார். போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து நம்மை பாதுகாத்தார். நல்ல வஸ்திரங்களை ஆண்டவர் நமக்கு தரிப்பித்து நம்மை அழகு பார்த்தார். நல்ல சிறந்த வஸ்திரங்களை ஆண்டவர் நமக்கு தந்து, ஆண்டவர் வண்ண மலர்களை போல நம்மளை உடுத்துவித்து ஒரு அழகு பார்க்கிற ஒரு தகப்பனாக இருந்தார். மட்டுமல்ல, நம் தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்தார். கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு பதில் கொடுத்தார். நம்ம எத்தனையோ தவறுகளை பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளவோ பின்வாங்கி இருக்கோம், எவ்வளவோ முறுமுறுத்திருக்கிறோம் அந்த வருஷத்துல. ஆனாலும் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்கி இந்த வருஷத்திலே நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். கலங்கினோம், திகைத்தோம், தடுமாறினோம். என்ன செய்வேன் ஆண்டவரே? எப்படி இந்த பாதையை கடந்து செல்வேன் ஆண்டவரே? நான் எப்படி இந்த காரியத்தை நான் நடத்துவேன் ஆண்டவரே என்று திகைத்த பொழுது அருமையாய் ஆண்டவர் நடத்தி தந்தார். ஆச்சரியமாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்தினார் அல்லவா? தவறு செய்கிற பொழுது ஒரு நல்ல தகப்பனாக இருந்து நம்மை கண்டித்து உணர்த்தினாரே, நம்மை சிட்சித்து நல்வழிப்படுத்தினாரே. அந்த அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றியோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். நன்றி செலுத்த வேண்டும். ஒருவேளை ஆகாரத்தை ஒதுக்கிவிட்டு நாம் உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய உள்ளம் மகிழும். வரப்போகிற புதிய வருஷத்தை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வதித்து கொடுப்பார். இன்னும் கிருபை பெருகும். நாம் துதிக்கிற பொழுது, ஸ்தோத்தரிக்கிற பொழுது, நன்றி செலுத்துகிற பொழுது இன்னும் ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். இன்னும் ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. தென்னாப்பிரிக்காவிலே வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஜான் போலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர், அவரை கொல்லுவதற்காக எதிரிகள் எத்தனையோ தடவை அவருக்கு விஷம் வைத்து, அவருடைய உணவிலே விஷத்தை வைத்து கொடுத்தார்கள். ஆனால் அவர் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு அவருக்கு ஒன்றுமே செய்யவில்லை. மிக கொடிய விஷத்தையும் வைத்து கொடுத்தார்கள். ஆனால் அவருக்கு ஒன்றும் செய்யல. ஒரு நாள் அவரிடத்துல வந்து கேட்டாங்க, ஐயா, நாங்க உண்மை கொல்லுவதற்காக கொடிய விஷயத்தெல்லாம் நாங்க உணவுல கலந்து கொடுத்தோமே, நீர் எப்படி உயிரோடு இருக்கிறீர் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாரா, நான் ஒவ்வொரு முறையும் ஆகாரம் புசிக்கிற பொழுது நான் துதித்து ஸ்தோத்தரித்து தான் அந்த உணவை நான் புசிப்பேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். உணவு கிடைச்ச உடனே அப்படியே நான் சாப்பிட மாட்டேன். அந்த உணவுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவரை துதிக்கிற பொழுது, ஸ்தோத்தரிக்கிற பொழுது, நமக்கு முன்பாக இன்னும் முடியாத இந்த வருஷத்துல இதை முடிச்சிடலாம், இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். நடக்காத காரியங்கள், முடியாத காரியங்கள் உண்டு. துதிப்போம், ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிப்போம், இன்னும் ஜெபிப்போம், இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நம்ம வளருவோம், இன்னும் வேதத்தை வாசிப்போம். கிருபையாக இந்த வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரே, கிருபையாக இந்த வருஷத்தை கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரே. இன்னும் கிறிஸ்துவில் பலப்படுவோம், இன்னும் வேதத்தை அதிகமாக வாசிப்போம், நம்முடைய ஜெப நேரத்தை இன்னும் நாம் கூட்டுவோம், ஆண்டவருக்குள்ளாக இன்னும் நாம் வளருவோம். லண்டன் மாநகரில் ஒரு தெருவுல உட்கார்ந்து ஒரு ஏழை மனிதன்
ஒரு பார்வையற்ற மனிதன் என்ன செய்தான்? இசைக்கருவியை அவன் வாசித்து கொண்டிருந்தானாம், வயலின் வாசித்து கொண்டிருந்தானாம். வயலின் வாசித்து அதுல இருந்து கிடைக்கிறத வச்சு யாராவது தர்மம் போடுறத, பிச்சை போடுறத வச்சுதான் அவன் காலத்தை கழித்தானாம். ஆனா யாருமே அவனை கண்டுகிடல, அவனுக்கு பிச்சையே விழல. அவன் மிகவும் வருத்தத்தோடு என் நாட்களை நான் இப்படித்தான் கடக்கணுமான்னு சொல்லி துக்கத்தோடு இருந்தான். ஒரு தடவை ஒரு ஆள் அவன் கிட்ட வருகிறதை உணர்ந்து நிறைய நமக்கு தர்மம் தருவார்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அவனுடைய வயலினை வாங்கி அவர் வாசிக்க தொடங்கினார். அவர் வாசித்த பொழுது அவனுக்கே ஆச்சரியம், என்னுடைய வயலின்ல இவ்வளவு அருமையான இசை வருகிறதா என்று சொல்லி. அங்கே கூட்டம் கூட ஆரம்பித்தது. மக்கள் பயங்கரமாக அந்த இசையை கேட்டு மயங்கி நிறைய தர்மம் போட்டாங்க, பிச்சை போட்டாங்களாம், நிறைய காசு சேர்ந்துச்சுதான். கடைசியில் அவர் தன்னுடைய பாட்டை நிப்பாட்டிட்டு நிறைய அந்த காசு கிடைச்சதெல்லாம் சேர்த்து கட்டி அவன் கையில கொடுத்து, நான் இதை வச்சுக்க, ஒரு வருஷத்து செலவுக்கு இது உனக்கு போதும், உன்னுடைய சாப்பாடு உன் பராமரிப்பு செலவுக்கு இது போதும், இதை வைத்துக்கொள் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த பார்வையற்ற மனிதன் கேட்டாராம், ஐயா நீங்கள் யார்? நீங்க இவ்வளவு அழகா நீங்க இசை வாசிச்சிருக்கீங்க, எனக்கு இவ்வளவு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க, நீங்க யார் என்று கேட்ட பொழுது, நான் இத்தாலியில் பிறந்த புகழ்பெற்ற இசை வயலின் மேதையான நிக்கோலோ பகானினி, நான் தான் இந்த வயலின்ல நான் தான் மேதை, இசை மேதை என்று சொன்ன பொழுது அவனுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்ததாம். பசியால தவித்த அந்த மனிதனுடைய பசியை அந்த வித்துவான், வயலின் வித்துவான் போக்கினார். ஆனால் பாவம் என்கிற அந்த நோயினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தேடி நம்முடைய பாவத்தை மன்னிக்க, நம்மை ரட்சிக்க ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த ஒரு வருஷத்தை அவர் நமக்கு கிருபையாக தந்தார். நாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம், நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தேவ சமூகத்திலே நாம் நன்றியோடு காணப்படுவோம். இந்த நாட்களிலே அந்த புதிய வருஷத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் நம்முடைய குற்றங்கள், குறைவுகளை நாம் அறிக்கையிடுவோம். கடந்து வந்த பாதையிலே நம்மையும் அறிந்து அறியாமல் நாம் செய்த பாவங்கள் உண்டு. நாம் ஆண்டவரை முறுமுறுத்திருப்போம், துணிகரமான பாவங்கள் உண்டு, குறைவுகள் உண்டு, எவ்வளவோ பலவீனங்கள் உண்டு, அசதிகள், சோர்வுகள் உண்டு. ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம், ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்புரவாகுவோம். ஒருவேளை பின்வாங்கி இருக்கலாம், இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கல, ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செய்யலன்னு சொல்லி பின்வாங்கி இருப்போம். தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவர்கள் உண்டு. ஆண்டவர் அவர்களை மீண்டுமாக ஆறுதல் படுத்தி தூக்கி நிலைநிறுத்த ஆண்டவர் வல்லவர். புதிய வருஷத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் நன்றியோடு, நம் ஜெபத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தினீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நன்றியோடு காணப்பட உங்க சமூகத்திலே அமர்ந்திருக்க ஆண்டவரே, புதிய வருஷத்தை எதிர்கொள்ள தக்க பலனை எங்களுக்கு கொடுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.